சுந்தரா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு புது டிஷ்ஷு பண்ணி காட்ட போகிறேங்க. அது என்னன்னா ஆனியன் தாளில் நம்ம பொரியல் பண்ணலாம், தேங்காயெல்லாம் போட்டு பொரியல் பண்ணலாங்க. ஆனால் இந்த கேஸ் ப்ராப்ளத்துக்கு, ஆஸ்துமா ப்ராப்ளத்துக்கு, இதுக்கு எல்லாமே குண்டாக இருக்கிறவங்களுக்கு தொப்பை குறையிறதுக்கு இதுக்கு எல்லாமே வெங்காயத்தாள் பொரியல் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. அதை நம்ம பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்ட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். தாள் பொரியல் பண்ணுறதுக்கு பாருங்கள், கொத்தமல்லி தலையெல்லாம் அலம்பி வச்சுருக்கிறேன். 1/2 kg பாருங்கள் பச்சை வெங்காயத்தாள், இது வாஷ் பண்ணிட்டுங்க. இது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்குங்க. தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாமே. அரை கிலோ தாளுக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்குறேங்க. இது உடச்சி மிக்சியில் 1-2 அரைச்சிக்கிடுவோம். இது தேங்காய் இது எல்லாமே கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிக்கலாங்க தாள். ஆனால் இந்த வெங்காய பொரியலுக்கு வந்துட்டு ஆனியன் தாள் பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம் சேர்க்க வேணாம். ஏன்னா இது ஆனியன் தானே, அதனால் வெங்காயம் சேர்க்க போகிறதில்ல. பாருங்கள், 2 தக்காளி, இந்த மாதிரி பெரிய தக்காளி 2, 4-5 பச்சை மிளகா. அப்புறம் பண்ணுறப்ப சொல்கிறேங்க என்னென்ன மசாலா போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இதெல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடலாம். பொரியலுக்கு இந்த மாதிரி தேங்காய் வந்துட்டு இந்த ப்ரௌனாக இருக்கிறதெல்லாம் இந்த பின் சைடில் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி எடுத்துருவோம். இந்த தோல் இப்படி எடுத்துட்டு சீவி எடுத்துடலாம். அப்புறம் இதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சிடலாம் பொரியல் பண்ண. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் கட் பண்ணி போடுறோம். பாருங்கள், தேங்காய் இந்த மாதிரி தோலெல்லாம் இதை சீவிட்டேன். இது இப்போ நம்ம நைஸாக கட் பண்ணி போடுவோம், மிக்சியில் போடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு 1-2 அரை விட்டு எடுத்துக்கலாம் அரைச்சி. பாருங்கள், தேங்காய் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடலாம். இந்த மிளகாய் பாருங்கள், 4-5 மிளகாய் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்படி கீறி போட்டுக்குவோம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்லனா மிளகாய் அப்படியே எடுத்து வச்சிடலாம். குழந்தைங்க எடுத்து வச்சிடுவாங்க. அதனால் நம்ம நைஸாக கட் பண்ணி போடக்கூடாது, இந்த மாதிரி தான் போடணும். பாருங்கள், தனியா தலையும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சு இதுவும் 2-3 வாட்டி வாஷ் பண்ணணும். தனியா தலை ஏன்னாக்கா இதில் மண் இருக்கும். அதனால் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா அலம்பிட்டு தாங்க தனியா தலை போடணும். இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கலாம் தனியாவும் கூட. பாருங்கள், தக்காளியும் இந்த மாதிரி நல்லா இப்படி பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இப்படி இதையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிடலாம். அப்போ எண்ணெய் இதில் மிக்சியில் போட்டேன். ஒரு 2 இது இந்த ஷேப்பில் தான் இதை அரைக்கணும். 1-2 அரைக்கணும் இல்லைங்களா பொரியல் போடுறதுக்கு. அதனால் நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கிடணும். ஜாஸ்தியாக அரைக்கக்கூடாது. ஆனியன் தாள் இந்த மாதிரி பாருங்கள் கட் பண்ணியாச்சு. அதனோட வெங்காயத்தை தனியாக பாருங்கள் இந்த மாதிரி குழம்பு தாளிக்கிறப்போ போடலான்னு இது தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, தேங்காய், பச்சை மிளகாய், தக்காளி பழம், இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கு. வாங்க இப்போ எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வாங்க. எண்ணெய் சூடு ஏறிக்குச்சு. நம்ம இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். நம்ம இதை சேர்த்துக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கடுகு நல்லா வெடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் சேர்க்கணும். பாருங்கள், வெங்காயத்தையும் சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடலாம். பாருங்கள், அப்போ தான் ப்ரௌன் ஆகும். சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும். கொஞ்சம் கலர் மாறிக்கிடுச்சு. இப்போ நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கிடலாம்.
பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடலாம், தனியாத்தூள் 1.5 சம்மச் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம். இது வந்து குழம்பு மசாலா, ஆச்சி குழம்பு மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த தேங்காயும் சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். ஒரு 2 செகண்டு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா சேர்த்துக்கிடுவோம். இது கூட ஒரு 4-5 நிமிஷம் இது வந்துட்டு நல்லா குக் ஆகணுங்க. இது கொஞ்சம் மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 2-3 செகண்டுக்கு மூடி வச்சுக்குவோம். பாருங்க, இது 4 நிமிஷம் விட்டேன். ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் ஒரு வாட்டி நான் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டேன். நீங்களும் அந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இடையில வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வெங்காயத்தாள் போட்டுக்குவோம். பாருங்கள், வெங்காயத்தாள் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துக்கிட்டு இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம இது டக்கன் போட்டு மூடிடுவோம் ஒரு 2 செகண்டுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் இதுலேயே பெருங்காய பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். இப்படி போதும். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதுக்கு டக்கன் போட்டு மூடிடலாங்க. பாருங்கள், பார்க்கலாம் இப்போ வெந்துருச்சா என்னன்ட்டு. இது வந்து ஆனியன் தாள் இல்லைங்களா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம இப்போ இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிடலாம். எப்பயுமே செக் பண்ணிட்டு தாங்க உப்பு போடணும், ஏன்னா உப்பு அதிகமாக ஆகிடக்கூடாது. இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. இடையில ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸ்டீம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடலாங்க. பாருங்கள், இப்போ ஆனியன் தாள் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ கேஸ் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், தயாராகிடுச்சு. பாருங்கள், ஆனியன் தாள் பொரியல். நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இதில் தூவி விட்டுக்குவோம் லைட்டாக. நல்லா சுவையான ஆனியன் தாள் பொரியல் ரெடிங்க. இந்த ஆனியன் தாள் பொரியலுங்க சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும், சாப்பாட்டு கூடயும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. வணக்கம்.